எந்த நேரத்திலும் பிரச்சனை வரலாம் என்று எதிர்பார்த்து செயல்பட்டால் வாழ்வில் வரும் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோ மெய்வோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். கண்ணனுக்காக சேவை செய்து வாழ்வதைத் தவிர தனக்கு வேறு ஆசையில்லை என்கிறாள் ஆண்டாள். சேவையில் அத்தகைய ஆர்வமுள்ளவர்களுக்கு எதையும் சொல்ல வேண்டியதில்லை. நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப குரு என்ன எதிர்பார்க்கிறார் என்று புரிந்து கொண்டு சேவை செய்வார்கள். மற்ற பல மகாத்மாக்களைப் போலவே அம்மாவும் சுயநலமற்ற சேவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகிறார். அம்மா சொல்கிறார், தற்காலத்தில் பெரும்பாலானவர்களுக்கு 24 மணி நேரமும் தியானிக்க இயலாது. அதனால் பஜனை, ஜபம் போன்ற சாதனைகளோடு கூடவே சேவையிலும் ஈடுபட வேண்டும். இப்படி முழு மனதுடன் சுயநலமற்ற சேவையும் சாதனையும் செய்தால் மனம் தூய்மையாகும். தூய மனத்தில்தான் இறைவன் வந்து காட்சி தருவார். அடுத்தவர் வேதனையை தன் வேதனையாக காண்பவன் அருள் பெற்றவனாவான். அவன் உண்மையில் ஒரு மகாத்மாவேதான் என்கிறார் அம்மா. நாம் செய்ய வேண்டியது என்ன? நமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக, உதவி அவசியம் தேவைப்படுபவர்களுக்காக என்று நம்மால் என்ன செய்ய இயலும் என்று சிந்திப்போம். சிந்தனையிலிருந்து செயல் பிறக்கும். நம் சிந்தனையில் மாற்றம் வரும்போது நமது வாழ்க்கையே மாற்றமுறும். அம்மா கூறுகிறார், சுயநலமே வாழ்வாகிப் போன தற்காலத்தில் சுயநலமற்ற சேவை எனும் சோப்புதான் மெய்யாகவே நம்மை தூய்மைப்படுத்தும். சுயநலமற்ற அன்பிலும் சேவையிலும் உள்ள அழகும் கவர்ச்சியும் ஒரு நாளும் இவ்வுலகத்திலிருந்து மறைந்துவிடக்கூடாது என்று. வாருங்கள், அன்பாலும் சேவையாலும் உத்வேகம் பெற்ற ஒரு வாழ்க்கை இவ்வுலகில் சாத்தியம்தான் என்று உலகிற்கு காட்டித் தருவோம். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் വണക്കം. തെറ്റ് പറ്റാത്ത ആരുമില്ല, തെറ്റ് സംഭവിക്കാത്തവരും ആരുമില്ല. പക്ഷെ എന്നും തെറ്റ് ചെയ്തുകൊണ്ട് തന്നെ ജീവിക്കുക എന്ന് വെച്ചാലും ദുഃഖിച്ചുകൊണ്ട് തന്നെ ഇരിക്കുക, ചീത്ത പറഞ്ഞുകൊണ്ട് തന്നെ ജീവിക്കുക, അത് ഒരു പ്രായോഗികമല്ല. பெரிய தவறு செய்தவர்கள் கூட திருந்தி நல்ல காரியங்கள் செய்ததுண்டு. தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. தவறுகள் வாழ்வில் நிகழ்த்தான் செய்யும் என்றாலும்
அதையே எண்ணி துக்கப்பட்டு கொண்டும் சகித்து கொண்டும் வாழ்வதென்பது சரியான முறையல்ல. முயன்றால் சூழ்நிலையை மாற்றலாம். மனதளவில் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எண்ணங்கள் வரும்போது அவற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது சரியா தவறா, இதை செய்தால் என்னவாகும் என்று சிந்தித்து சட்டென்று கோபப்படாமல் நன்றாய் கவனித்து கேட்பது அவசியமாகும். பிறர் சொல்வதை கேட்க பொறுமை வேண்டும். அப்பொழுதுதான் அது புரியும். பல சமயம் பாதி கேட்பதற்குள் சலித்து விடுவோம். சரியாய் புரிந்து கொள்ளாததால் தான் தவறுகளெல்லாம் நடக்கின்றன. சிலர் சொல்வதுண்டு, நேற்று இரவு அந்த நபருக்கு ஃபோன் செய்து நன்றாய் திட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பலமுறை முயன்றும் லைன் கிடைக்கவில்லை. பொழுது விடுந்த பிறகுதான் புரிந்தது, அவரிடம் தவறில்லை, தவறு என் பேரில்தான். நான் திட்டி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இப்படி மனம் தெளிவாகும் போதுதான் எது சரி என்று தெரிகிறது. சாந்தமான மனம் என்பது அலையேதும் இல்லாமல் தெளிந்திருக்கும் நீரில் சூரியனின் பிம்பத்தை காண்பது போல எதையும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு கேட்கும் குணம் வேண்டும். கேட்பதற்கு பொறுமையே முக்கியமாகும். அமைதியான கடலில் கப்பல் ஓட்டுவது கப்பலின் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு கூட இயலக்கூடிய காரியமே. ஆனால் காற்றும் கடல் கொந்தளிப்பும் உள்ளபோது திறமை மிக்க ஒரு கேப்டனால் மட்டுமே கப்பலை பத்திரமாய் ஓட்டிச் செல்ல முடியும். எந்த நேரத்திலும் பிரச்சனை வரலாம் என்று எதிர்பார்த்து செயல்பட்டால் வாழ்வில் வரும் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஒருமுறை நமது சுவாமிஜி வெளிநாடு போக வேண்டியிருந்தது. ஏர்போர்ட்டுக்கு முன்னரே கிளம்ப சொன்ன போது அவசரம் இல்லை, இன்ன நேரத்தில் கிளம்பினால் போதும் என்றார். 3 மணி நேரம் முன்பே விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இவர் பரவாயில்லை, மெதுவாய் போனால் போதும் என்று தாமதமாக கிளம்பினார். வழியில் டிராஃபிக் அதிகம். அதனால் திட்டமிட்ட நேரத்தை விட தாமதமாகிவிட்டது. டிராஃபிக்கின் காரணத்தால் 1 மணி நேரம் கூடுதல் கால தாமதம் ஆகிவிட்டது. ஏர்போர்ட்டை அடைந்த போது விமானம் போய்விட்டது. இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதால் இப்பொழுது முன்னரே கிளம்பும் வழக்கம் வந்துவிட்டது. அதுபோலவே டெல்லியிலும் நிகழ்ந்தது. நிகழ்ச்சிக்கு நேரமாகிவிட்டது. போகும் வழியில் 2.5 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டோம். சாதாரணமாக 3/4 மணி நேரத்தில் போக வேண்டிய தூரத்திற்கு 2.5 மணி நேரம் எடுத்தது. அதனால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. மலேசியாவிலும் இதேபோல் நடந்தது. நடந்து போனால் கூட 10 நிமிடம் போதும். ஆனால் நெரிசலின் காரணமாக வண்டியிலேயே உட்கார்ந்திருந்தோம். வண்டியிலேயே அதிக நேரம் போய்விட்டது. 10 நிமிட தூரத்திற்கு 1.5 மணி நேரம் வீண். அதனால் முன்னரே கிளம்பி ஹாலில் சிறிது நேரம் இருந்துவிட்டு சரியான நேரத்தில் போவது என்று தீர்மானித்தோம். இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் நமக்கு வேண்டும். சீக்கிரம் கிளம்பினாலும் தடை ஏற்படலாம், எதுவும் நடக்கலாம் என்று மனதில் எண்ணி முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். நாம் போகும்போது வண்டி பழுதடையலாம், விபத்து நிகழலாம். அப்படி ஏதும் நிகழாவிட்டால் இறையருள். இப்படி ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வராவிட்டால் பின் நமக்கு மன உளைச்சல் தான் மிஞ்சும். இப்படி நம் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வை வளர்க்க வேண்டும். துணையாரம்மா என் வினை
அணைத்தால் நீயே என்னை உயிர் முடிந்தால் பாதம் தன்னை கண்களே காணாததே ஓடி வந்த அணைக்காததே தலை மீது கை வைத்து ஒரு ஆசி, கன்னத்தில் அன்போடு ஒரு முத்தம், தெய்வீக கைகளின் மேன்மையான ஸ்பரிசம். இதுவே அம்மாவின் தரிசனம். இது அனுபவத்தின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. தன் குழந்தைகள் அனைவரையும் தனது நெஞ்சில் தாங்கிக் கொண்டு அம்மா உலகம் முழுவதும் யாத்திரை செய்கிறார். மனச்சோர்வுடன் வருபவர்களை மாரோடு சேர்த்தணைத்து ஆறுதல் வழங்குகிறார். அம்மாவின் ஐரோப்பிய யாத்திரையின் அடுத்த இடம் ஹாலந்து. ஐரோப்பாவின் பூந்தோட்டம் என்று அறியப்படும் ஹாலந்து மனங்கவரும் தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. அந்தி சாயும் நேரத்தில் ஒரு அழகான தீபமாக அம்மா வந்து சேர்ந்தார். நீண்ட பயணத்தையும் பொருட்படுத்தாமல் அம்மா
தன் குழந்தைகளுடன் சற்று நேரம் சேர்ந்திருக்க விரும்பினார். அங்கே கூடியிருந்த அனைவரையும் உலக அமைதிக்கான தியானம் மற்றும் பிரார்த்தனையில் வழி நடத்தினார். பின்னர் அம்மா அனைவருக்கும் பிரசாதமாக இரவு உணவை வழங்கினார். அதன் பிறகு அம்மா பஜனை பாடத் தொடங்கினார். அடுத்த நாள் அம்மாவின் பொது நிகழ்ச்சி தொடங்கியது. நல்லிதயங்கள் பலவும் நம்பிக்கையுடன் காத்திருந்த அந்த அரங்கத்திற்குள் அம்மா நுழைந்தார். அவரை ஹாலாந்தின் இந்திய தூதர் திரு JS முகுல் வரவேற்றார். ஆம்ஸ்டர்டாம் VU பல்கலைக்கழக தலைவர் டாக்டர் ஜாப் விண்டர் மற்றும் 6 முறை உலக பெண்கள் கிக் பாக்ஸிங் சாம்பியன் மிஸ் லூசியா ரிச்கர் ஆகியோர் வரவேற்றனர். தனது வரவேற்புரையில் திரு JS முகுல் கூறினார், நான் நெதர்லாண்டில் இருந்த இத்தனை நாட்களில் இன்று நான் இங்கே பார்க்கிற இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதுவரை பார்த்ததே இல்லை. உங்களது வருகையே நெதர்லாந்தில் அம்மா எத்தனை பிரபலமானவர் என்பதற்கும் எவ்வளவு பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்கிறது என்பதற்கும் சாட்சியாகும். அம்மாவின் சந்நிதியில் இதயங்கள் அமைதியை பெறுகின்றன. அம்மாவின் தெய்வீக சாநித்தியம் சூழ்நிலையையே தியானாத்மகமாக மாற்றுகிறது. அம்மா மனித குலம் முழுவதையும் அன்போடு அரவணைக்கிறார். அதே சமயம் ஒருவர் அம்மாவின் மடியில் தலை சாய்த்து இருக்கும்போது அம்மா தனக்காகவே வந்திருக்கிறார் என்றும் அவரது தெய்வீக ஸ்பரிசத்தால் தன்னை குணப்படுத்தவே வந்திருக்கிறார் என்றும் உணர்கிறார். நம்மை நோக்கி அம்மா ஒரு கண் சிமிட்டலில் காலமும் தேசமும் நின்று விடுகிறது. அம்மாவின் பார்வை நம் மீது பதியும் போது நம்முள்ளே ஏதோ ஒன்று சுடர் விட்டு எரிவதாக உணர்கிறோம். அந்நேரம் நம் மனதில் அம்மாவின் திருவருள் தரிசனம் அல்லாமல் வேறொன்றும் பதிவதில்லை. சில பக்தர்கள்
நன்றி உணர்வுடன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். Many years, like நாங்க 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு குழந்தைக்காக ஏக்கத்தோட காத்திருந்தோம். போன வருஷம் நான் இந்தியா போயிருந்தபோது 3 நாட்கள் அம்மாவின் ஆசிரமத்தில் தங்கினேன். அம்மாவோட மட்டுமல்ல, எனக்கு என்னோடையே ஒரு நெருக்கம் உண்டாக அந்த பயணம் உதவியது. எங்களது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற உதவுமாறு அம்மாவிடம் கேட்டேன். அம்மாவின் தரிசனம் பெற்றபோது நான் அழுது கொண்டே இருந்தேன். அம்மா கொஞ்ச நேரம் என்னையே பார்த்தபடி இருந்தாங்க. பிறகு கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. மனசுல இனம் புரியாத ஒரு அமைதி உண்டானது. 1 வருஷத்துக்கு பிறகு நான் கர்ப்பமா இருந்ததை உறுதிப்படுத்துற செய்தி கிடைச்சிது. எங்களை பொறுத்தவரை இவள் எங்களிடம் வந்த ஒரு குட்டி அம்மா தான். நெதர்லாண்டில் 3 நாள் நிகழ்ச்சிகள் முடித்த பிறகு அம்மா பின்லாந்தின் ஹெல்சிங்கியில் உள்ள பக்தர்களை சந்திக்கச் சென்றார். அது பக்தர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான பிரிவாக இருந்தது. ஐரோப்பாவின் பூந்தோட்டமான நெதர்லாண்டில் அம்மா ஒரு புதிய தோட்டத்தை உருவாக்கியுள்ளார். அது அன்பெனும் உரமிட்டு கருணையை வளர்க்கும் தோட்டம்.